ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கூகுள் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் நம்பர் 5 தாங்க பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா நேம் பிரேஸ்லெட் தான். இந்த லெட்டர்ஸ் வச்சு எப்படி நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த 4 டைப் பிரேஸ்லெட் தாங்க இன்றைக்கி நான் லெட்டர்ஸ் வச்சு மேக் பண்ணுறதுக்கு சொல்லித்தர போகிறேன். நேம் பிரேஸ்லெட். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸ் எடுத்துக்கணும். ஆல்ஃபபெட் பீட்ஸு இது எல்லா கடையிலையும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். நான் கொஞ்சம் மில்கி ஒயிட்லேயும் ஒரு மாதிரி மிரர் ஒயிட்லேயும் எடுத்திருக்கேன். இந்த சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணும்போது அது நடுவில் ஸ்பேஸுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் கோல்டன் பீட்ஸு, சில்வர் பீட்ஸ், எந்த பீட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணலாம். இதுக்கு நான் பீச் கலரில் கிராக்கிள் பீட்ஸும் கிளாஸ் பீட்ஸும் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மெஷர்மெண்ட்லாம் நம்மளுக்கு வேணும். அதாவது நம்மள்ட்ட அந்த ஆல்ஃபபெட் பீட்ஸ் எவ்வளோ இருக்குது, எந்த அளவு பீட்ஸோட எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு மீதி இருக்கிறதுல தான் நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ எனக்கு இதில் ஒரு 6 to 7 பீட்ஸ் அளவுக்கு எனக்கு அந்த ஆல்ஃபபெட் பீட்ஸ் இருக்குது. ஸோ மீதி நான் அதை சென்டரில் வச்சுட்டு ஆல்ஃபபெட்ஸ் பீட்ஸு, அதுக்கப்புறமா நான் 2 சைட்லேயும் கிராக்கிள் பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் லெட்டர்ஸ் வைக்கும் போது கரெக்டாக பார்த்து வைங்க. இப்போ அதை நீங்கள் லைட்டாக திருப்பிக்கிட்டால் கூட அது உங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நேராக தான் இருக்கும். இதுவே நீங்கள் தலைகீழாக இந்த மாதிரி இந்த எல் வச்சு காட்டுறேன் பாருங்கள், இதை நீங்கள் தலைகீழாக வச்சுட்டிங்கன்னா அது நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் அது தலைகீழாக இருக்கும். ஸோ வைக்கும் போதே கரெக்டாக பார்த்து வச்சு நீங்கள் கரெக்டாக கோர்த்து விடுங்க. பாருங்கள், கரெக்டாக நீங்கள் அந்த லெட்டர்ஸை வைக்கும் போது உங்களுக்கு அதில் ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும். பாருங்கள், நான் எப்படி லெட்டர்ஸ்லாம் கோர்த்து விடுறேன்னு. அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ்க்காக நான் பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு அவ்வளோதாங்க. நான் இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக கோர்த்துட்டேன். இப்போ அந்த நம்மளுடைய லெஃப்ட் சைடு உள்ள மாதிரியே ரைட் சைடும் நம்ம பீட்ஸ் கோர்க்கணும். ஃபஸ்ட்டு 2 பீச் கலர் கிராக்கிள் பீட்ஸ் கோர்த்துட்டு, அடுத்து கொஞ்சம் டார்க் பீச் ஆரஞ்சு கலரில் கிராக்கிள் பீட்ஸ் கோர்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் பீட்ஸ் 3 கோர்க்குறோம். இதை லாஸ்ட்டாக கோர்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேம் இந்த பக்கம் நம்ம லெஃப்ட் சைடு எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் ரைட் சைடு இருக்கணும். சென்டரில் நம்மளுக்கு அந்த லெட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து கோர்த்துருங்க. இதை நீங்கள் மேக் பண்ணி பழகுனா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அது மாதிரி லெட்டர்ஸ் வைக்கும் போது ஸ்டார்டிங்கில் தலைகீழாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை பண்ணணும். பாருங்கள், நான் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இது லெட்டர்ஸ் வச்சு கோர்க்குறதுனால கரெக்டாக பீட்ஸோடைய அந்த மெஷர்மெண்ட்டில் வராது. நம்ம கையில் அளவு வச்சு பார்த்துட்டு நாட் போட்டு அப்புறம் மீதி இருக்கிற அந்த வயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு நாட் எப்படி போடுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் காமிச்சேன். தெரியாதவங்க போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்ம முடிச்சு போட்டாச்சு. அப்புறம் மீதி இருக்கிற அந்த நூலை வயர் நம்ம பீட்ஸ்குள்ளே தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா வயரை கட் பண்ணிவிட்டு கையில் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணி பழகுங்க. நேம் பிரேஸ்லெட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நேம் பிரேஸ்லெட் தான் நிறையா கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஒரு பெரிய சென்டென்ஸ். இதுக்கப்புறம் ஒரு சின்ன வேர்டு ஜென்ஸி அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் நான் அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல கிறிஸ்டல் பீட் எடுத்திருக்கேன், எல்லோ கலரு. இதுக்கு நான் பீட்ஸ் கிளாஸ் பீட்ஸ் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் ஜென்ஸி அப்படின்ற ஒரு அந்த நேம் பீட்ஸை நான் பர்பிள் எடுத்துருக்கிறதுனால 2 சைட்லேயும் நான் பர்பிள் கலர் கிளாஸ் பீட்ஸும் கொடுத்துருக்கேன். அடுத்து ப்ரௌன் கலர் கிளாஸ் பீட்ஸு, அடுத்ததாக நம்ம லெட்டர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் எல்லோ கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் கிறிஸ்டல் பீட்ஸை போட்டு, அதாவது அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துலையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும், தட் இஸ் அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் முடிகிற இடத்துலையும், சென்டென்ஸோ வேர்ட்ஸோ ஸ்டார்ட் ஆகிற இடம் முடிகிற இடத்துல அந்த நடுவில் ஸ்பேஸ்க்காக என்ன கலர் நம்ம எடுத்தோமோ அதே கலர் எடுத்தால் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம லெஃப்ட் சைடு உள்ள மாதிரி ரைட் சைடும் எல்லா பீட்ஸையும்
ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நான் இதில் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ரௌனு, பர்பிளு, அப்புறம் பர்பிள் கலர் நேம் பீட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம இதில் முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டுட்டு அந்த முடிச்சு வெளியே தெரியாமல் இருக்க அது எப்படி நம்ம பீட்ஸில் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணுறது, அதையும் கட் பண்ணதை தாண்டி மீதி கொஞ்சோண்டு ஒயர் இருக்கும், அதை எப்படி நம்ம உள்ள பீட்ஸ்குள்ளே விடுறதுன்றதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 டைப் மேக் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த கிளாஸ் அந்த மிரர் ஒயிட் பீட்ஸும் பிங்க் கலரும் சூப்பர் காம்பினேஷனு. அதில் நம்ம அடுத்ததாக இருக்கிறது, அதாவது ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம், அந்த நேம் ஒரு சிங்கிள் நேம் வச்சு எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் நான் 4 மிரர் பீட்ஸு, ஒரு பிங்க் பீட்ஸ் இந்த மாதிரி வச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த ஜெனி அப்படின்றது ஒரு சின்ன வேர்டு அப்படின்றதுனால நான் பீட்ஸ் வந்து இதில் எனக்கு நிறையா தேவைப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பீட்ஸு. அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து இதுக்கு வந்து நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து நான் வந்து மிரர் பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸை ஃபுல்லாக நான் கோர்த்துட்டு முடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கிறதுல இந்த பிரேஸ்லெட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், கையில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம 3 டைப் முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து 4th டைப்பு. இது மம் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு. அதை வந்து நான் வந்து ப்ளூ கலர் கிளாஸ் பீட்ஸும் அப்புறம் பீச் கலர் கிறிஸ்டல் பீட்ஸும் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுக்கு நான் கோர்த்துட்டு காட்டுறேன் எப்படி கோர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல்லாமே ப்ளூ கலர் வந்துடும். நடுவில் அந்த லெட்டர்ஸ், அந்த மம் ஃபன், அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிறிஸ்டல் பீட்ஸும் அந்த கிறிஸ்டல் பீட் கவர் பண்ணுற மாதிரி இந்த கிராக்கிள் பீட்ஸும் வரும். பாருங்கள், இப்படி தான் நான் ஃபுல்லாக கோர்த்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் பீட்ஸ் எதுக்கு நான் எடுத்தேன்னா, இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து இந்த வேர்ட்ஸ்க்கு நடுவில் வைக்கிற அந்த மம் ஃபன் அந்த ஸ்பேஸில் இருக்கிற இடத்துல தான் நான் ப்ளூ கலர் கிறிஸ்டல் எடுத்ததுனால கிளாஸ் பீட்ஸும் நான் ப்ளூ கலர்லேயே எடுத்திருக்கேன். இப்போ அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இந்த பிரேஸ்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மம் ஃபன் நல்லா இருக்குல்ல? இது கிளாஸ் பீட்ஸில் செஞ்சது. தென் இது வந்து ஜெனி, அப்புறம் ஜென்சி அப்படின்னு ஒரு சும்மா பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்காக நான் எடுத்தேன். அடுத்து ஐலாக். இந்த 4 டைப் பிரேஸ்லெட்டும் நான் உங்களுக்கு கையில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பக்காவாக நம்ம 4 பிரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சு. 4 நேம் பிரேஸ்லெட் மேக் பண்ணியாச்சு. இதில் எந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரியே நீங்கள் நிறையா மேக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூகுள் ஃபேஷன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம கை மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Until then, bye bye from Google Fashion. Thanks for watching.